நினைவு கூர்தலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 2449, ஏப்ரல் 1889, பக்கம் 602. தலைப்பு: நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆதார வசன பகுதி: யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரையிலான வசனங்கள். நமது கர்த்தருடைய ஊழியம் நிறைவேற போகின்ற தருணம் வந்தது. அவர் தம்முடைய 12 தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களோடு பஸ்கா போஜனத்தை புசித்தார். மேலும், நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்ற வார்த்தைகளையும் அவர்களுக்கு தெரிவித்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் புசித்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நமது கர்த்தருக்கே அடையாளமாய் இருந்தது. மேலும், சீஷர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த காரியமானது சுவிசேஷ யுகம் முழுவதும் விசுவாசிகள் எப்படி கிறிஸ்துவை தங்கள் இருதயங்களில் போஷிப்பார்கள் என்பதையும், விசுவாசத்தின் மூலம் அவருடைய மரணத்தின் வழியாக வந்த ஆசீர்வாதங்களை தங்களுடையதாக்கிக் கொள்வார்கள் என்பதையும் அடையாளப்படுத்துகின்றது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆனால் இயேசு நிஜமான ஆட்டுக்குட்டியாக இருப்பதினால் நிழல் இனி நிறுத்தப்படுவது பொருத்தமான காரியமாகும். ஆகவேதான் இந்த நிழலான பஸ்கா போஜனத்தை புசித்த பிற்பாடு நமது கர்த்தர் தமது பிற்கப்படும் சரீரமும் மற்றும் சிந்தப்படும் இரத்தமுமாகிய நிஜத்தை அடையாளப்படுத்தும் புளிப்பில்லா அப்பம் மற்றும் திராட்சரசம் அடங்கிய நினைவு கூர்தலின் ராபோஜனத்தை நிறுவினார். யூதர்களின் முறைமையின்படி பஸ்கா போஜனமானது குடும்பம் குடும்பமாக அனுசரிக்கப்பட்டது. நமது கர்த்தரால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் அவரை தங்களுடைய தலையாக விசுவாசித்து தங்களை ஒப்பு கொடுத்தபடியால் இவர்கள் தேவனுடைய குடும்பத்தின் கருவாக இருந்தார்கள். இவர்களுடைய இருதயங்களும் நம்பிக்கைகளும் நோக்கங்களும் ஒன்றாய் இருந்தது. மேலும் ஒன்றாய் இருப்பதற்கான காரணம் இவர்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருப்பதினாலே ஆகும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமது கர்த்தருக்கு யூதாஸ் தான் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவன் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் யூதாஸ் தள்ளி வைக்கப்படவில்லை அல்லது தவிர்க்கப்படவில்லை. இது கிறிஸ்துவின் பின்னடியார்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் மற்றவருடைய இருதயத்தை குறித்து நியாயம் தீர்க்க கூடாது அல்லது தீமையானவர்கள் என யூகிக்க கூடாது என்ற படிப்பினையை நமக்கு கொடுக்கிறது. இருதயத்தின் தீமை வார்த்தையிலோ அல்லது கிரியையிலோ வெளியரங்கமாகும் சமயம்தான் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணின நிலையிலும் நம்முடைய ஐக்கிய நிலையில் காணப்பட்டும் தங்கள் இருதயத்தில் தீமை கொண்டு அதை வெளியரங்கமாய் காட்டியிருக்கும் அத்தகைய சகோதர சகோதரர்களிடமிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்வதற்கான ஏற்ற சமயமாகும். தீமை வெளியரங்கமாக கிரியைகளில் வெளிப்படுவதற்கு முன்பு இருதயத்தில் தான் தோன்றுகிறது என்பது உண்மைதான். ஆயினும் தீமை இருதயத்தில் உதிக்க பெற்றிருக்கும் சகோதர சகோதரிகள் அந்த தீமைக்கு எதிராக ஜெயங்கொள்ளுவார்கள் என்றே நாம் எப்போதும் எதிர்பார்க்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் எவ்விதத்திலும் அவர்களுக்கு இடரலாய் இருக்கின்ற யாதொன்றையும் நாம் செய்ய நாடக்கூடாது. மாறாக எதிராளியானவனின் தாக்கங்களையும் அவர்களுடைய சொந்த மாம்சத்திற்குரிய பலவீனங்களையும் அவர்கள் ஜெயங்கொள்ளவே நாம் எல்லாவிதத்திலும் நாடி உதவ வேண்டும். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் பஸ்கா ராபோஜனத்தை குறித்து விரிவாக விவரங்கள் கொடுக்காமலும் அதே வேளையில் மற்ற சுவிசேஷகர்களால்
குறிப்பிடப்படாமல் விடப்பட்டதுமான சில விலையேறப்பெற்ற அம்சங்களையும் அது தொடர்பான சில படிப்பினைகளையும் முன்வைக்கும் விதமாக பதிவு செய்துள்ளார். நமது கர்த்தர் தம்முடைய பூமிக்குரிய ஊழியம் அல்லது வேலை நிறைவு பெறும் தருணத்திற்கு வந்துவிட்டது என ஏற்கனவே அறிந்திருந்தார் என்றும், அந்த கடைசி மணி நேரங்களை தம்முடைய சிலருடன், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட நண்பர்களுடன், கூட்டாளிகளுடன் செலவழித்து சில நல்ல பாடங்களை அவர்கள் மனதில் ஆழ பதிய வைக்க விசேஷமான ஆர்வம் கொண்டிருந்தார் என்றும் யோவான் தெரிவிக்கின்றார். அவர் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார், அதாவது முற்று முழுமையுமாக அன்பு வைத்தார். யோவான் 13:1 அவருக்கு தற்போது காணப்படும் மற்றும் வரப்போகும் கடுமையான சோதனைகளோ அவரது கவனத்தை முழுவதும் விழுங்கி போடவும் இல்லை. அவர்களை அன்பு செய்வதிலிருந்து அவரது கவனத்தை திசை திருப்பி போடப்படவும் இல்லை. அவர் இன்னமும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு எண்ணிக்கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருந்தார். அவர் 12 அப்போஸ்தலர்கள் மீது காட்டின அன்பு அவர்களுக்கு மாத்திரமே விசேஷ விதமாய் உரியது என நாம் எண்ண வேண்டாம். மாறாக இவர்களுடைய வார்த்தைகளினால் தம்மை விசுவாசிக்க போகிறவர்களுக்கு இந்த 12 அப்போஸ்தலர்களையும் பிரதிநிதிகளாகவே கர்த்தர் பார்த்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பார்வையை நமது மனதில் நிறுத்தி பார்க்கையில் நமது கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு கூறினதும் செய்ததுமான காரியங்கள் அனைத்தும் அது முதல் அவருடைய சீஷர்களாக ஆகும் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாகவும் போதனையாகவும் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். யோவான் 17:20 லூக்கா அவர்கள் பதிவு செய்த காரியங்களை பார்க்கையில் இத்தருணத்தின் போது அப்போஸ்தலர்கள் மத்தியில் தங்களுக்குள் யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் பிரச்சனை போய்கொண்டிருந்ததை காண முடிகிறது. லூக்கா 22:24-31 இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க சுயநலத்தின் அடிப்படையில் காணப்படாமல் போதகர் மீதான அன்பும் கூட இப்பிரச்சனைக்கு பாதி காரணமாக இருந்தது. ஒருவேளை பந்தியில் அமரும் போதும் தங்களுக்கான வரிசை முறைமையிலும் இப்பிரச்சனை எழும்பி இருக்கலாம். ஏனெனில் நமது கர்த்தரின் அருகாமையில் அமருவதே அவர்கள் ஆசை கொண்ட இடமாகும். ராஜ்யத்தில் இயேசுவின் வலது இடது பக்கத்தில் அமருவதற்கு எப்படி யாக்கோப்பும் யோவானும் வேண்டிக் கொண்டார்கள் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இச்சம்பவம் நடந்த தருணத்தில் யோவான் இயேசுவுக்கு அடுத்து காணப்பட்டு அவருடைய மார்பிலே சாய்ந்தவராக இருந்தார் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். யார் பெரியவன் என்ற இந்த பிரச்சனை மேல் வீட்டறையில் அவர்கள் விருந்தாளிகளாக அழைக்கப்படாமல் எல்லா வேலைகளையும் தாங்களாகவே செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமையில் அவர்கள் காணப்பட்டது நிமித்தம் தோன்றியிருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது இச்சம்பவத்தன்று மாடியறை மாத்திரமே அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. மேலும் அங்கு விருந்தளிப்பவர்கள் அவர்களுக்குள் இல்லாதபடியினால் பாதம் கழுவப்படும் வழக்கத்திற்கு எவ்விதமான ஏற்பாடுகளும் அவர்களுக்கு அங்கு காணப்படவில்லை. மேலும் அப்பணி செய்யப்படவில்லை. பாதரட்சைகளை அணியும் வழக்கமுடைய கிழக்கத்திய நாடுகளில் பாதங்கள் கழுவப்படும் காரியமானது மரியாதை கொடுக்கும் விதமாக மாத்திரம் செய்யப்படாமல் அது அவசியமாய் செய்யப்பட வேண்டிய காரியமாக உள்ளது. ஏனெனில் அந்த நாடுகளின் வெப்பநிலை நிமித்தம் மற்றும் பாதரட்சைகள் முழுவதும் பாதங்களை மூடிய நிலையில் காணப்படாமல் திறந்த நிலையில் காணப்படுவது நிமித்தம் சாலைகளின் தூசிகள் பாதங்களில் படிந்து கொண்டிருப்பதினாலும் பிரயாணத்திலிருந்து வீடு திரும்பியவர்களின் பாதங்கள் கழுவப்படுவதன் மூலம் பாதங்களுக்கு ஆறுதல் அளிப்பது மிகவும் இன்றியமையாததாகவும் உள்ளது. 12 பேரில் யார் பெரியவன் மற்றும் இவர்களில் யார் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவும் மதிப்பு குறைவான வேலையை செய்ய வேண்டும் என்று
அவர்களுக்குள் எழும்பின கேள்வியானது அவர்களில் எவரும் பணிவிடைக்கார நிலையை எடுக்க விருப்பம் கொள்ளவில்லை என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. நமது கர்த்தர் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் அல்லது அவர்களுக்குள் ஒருவனை இந்த மதிப்பு குறைவான வேலையை செய்யும்படிக்கு நியமிக்காமல் இவ்விதமாய் அவர்கள் சண்டையிட்டு கொள்ள அனுமதித்து விட்டார். அவர்களோ அக்காரியத்தை குறித்து சிந்திக்கும்படி அனுமதித்தார். அதாவது அக்காரியத்தை மீண்டும் சீர்தூக்கி பார்க்கவும் மனங்களை தாழ்த்தவும் அவர்களுக்கு நேரம் விட்டு கொடுத்தார். அவர்களோ வழக்கத்திற்கு மாறாக கழுவப்படாத பாதங்களுடன் ராபோஜனத்தை புசிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். பின்னர் இயேசு எழுந்து நின்று தமது மேலங்கியை கழற்றி போட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தையும் தண்ணீர் எடுக்க சாடியையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற்றி தமது சீஷர்களின் பாதங்களை கழுவ ஆரம்பித்தார். பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிவிட்ட பிற்பாடு பாதங்களை தண்ணீருக்குள் போட்டு கழுவுவது கிழக்கு பகுதிகளில் உள்ள வழக்கமாக இராமல் கழுவப்பட வேண்டிய பாதங்கள் மீது தண்ணீர் ஊற்றப்படுவதே வழக்கமாய் இருந்தது. இவ்விதமாக ஒவ்வொருவருக்கும் கழுவுவதற்கு சுத்தமான தண்ணீர் காணப்படும். மேலும் தண்ணீரும் குறைவாகவே செலவழிகின்றது. ஏனெனில் நம் நாடுகளை காட்டிலும் கிழக்கே உள்ள நாடுகளில் தண்ணீர் மிகவும் தட்டுப்பாடு உடையதாகவும் விலையேற பெற்றதாகவும் கருதப்படுகின்றது. மேலும் நாம் பயன்படுத்தும் வழக்கத்தின்படியான மேஜைகளும் இருக்கைகளும் அக்காலகட்டத்தில் கிழக்கு பகுதிகளில் காணப்படுவதில்லை. அவர்களுடைய மேஜைகள் உயரம் குறைந்தவைகளாகவும் கிட்டத்தட்ட குதிரையின் பாதங்களில் அணியப்படும் லாடத்தினுடைய வடிவில் காணப்படும். மேலும் மேஜையில் இருப்பவர்கள் உண்மையில் மேஜையின் மீது பக்கவாட்டில் சாய்ந்து படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய இடது முழங்கையானது தலையணை அல்லது திவான் மீது வைக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய தலை குதிரை லாடம் போன்ற வடிவம் உடைய மேஜையின் உட்பக்கம் நோக்கி இருக்கும். இந்த உள்பக்கத்தில் உணவு வைப்பதற்கான இடமும் உள்ளே வந்து உணவை வைக்க பணியாளர்களுக்கு இடமும் காணப்படும். இவ்விதமாக இருப்பதினால் பாதங்கள் வெளிநோக்கி காணப்படுவதினால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் மற்றவருக்கு இடைஞ்சல் உண்டு பண்ணப்படாமலேயே பாதங்களை எளிதில் கழுவுவதற்கு பாதங்கள் பக்கம் செல்லலாம். பேதுருவின் பாதங்கள் பக்கம் வருவதற்கு முன்னதாகவே நமது கர்த்தர் சீஷர்களில் அநேகருடைய பாதங்களை கழுவி முடித்து விட்டார் என்பது உறுதியே. ஒருவரும் அவர் தங்கள் பாதங்களை கழுவுவதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. எனினும் இவ்விஷயத்தை குறித்து தாங்கள் சண்டையிட்டுக் கொண்டதையும் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய தாங்கள் விருப்பமின்றி காணப்பட்டதையும் அவர்கள் எண்ணினதின் நிமித்தம் அவமானமும் குழப்பமும் அவர்கள் முகங்களை கவ்விக்கொண்டிருந்திருக்க வேண்டுமென்பதில் ஐயமில்லை. ஆனால் பேதுருவின் தருணம் வந்தபோது பேதுரு மறுப்பு கூறினார். இப்படிப்பட்ட மதிப்பு குறைவான வேலையை நமது கர்த்தர் செய்ய அனுமதிப்பதா? ஒருபோதும் இல்லை என பேதுரு எண்ணினார். பேதுரு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்று கேட்டார். ஆனால் நமது கர்த்தரோ பேதுருவை கடிந்து கொள்வதற்கென கால் கழுவும் வேலையை நிறுத்தவில்லை. அதாவது இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவருடைய பின்னடியார்களில் சிலர் செய்ய நாடுவது போன்று பேதுருவுக்கு நன்கு திட்டு அல்லது வசவு கொடுப்பதற்கும் முழுமையாக எல்லாவற்றையும் விவரிப்பதற்கும் அவர் அவ்வேலையை நிறுத்தவில்லை. மாறாக இவ்விஷயத்தை குறித்து பின்னர் விவரித்து கூறுவார் என்றும், ஒருவேளை தாம் பேதுருவின் கால்களை கழுவவில்லை என்றால் தம்மிடத்தில் பேதுருவுக்கு பங்கில்லை என்றும் கூறி மற்றவர்களுக்கு செய்தது போன்று பேதுருவுக்கு செய்ய தொடர வேண்டும் என வற்புறுத்தினவராக மாத்திரம் காணப்பட்டார். பேதுருவின் நடவடிக்கைகளில் உள்ள அருமையான பெருந்தன்மையான பண்புகளினால் நாம் கவரப்பட்டாலும் கவரப்படுகின்ற அளவை போன்றே அவருடைய சில பலவீனங்களையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். மேலும் இதில் கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களையும் உற்சாகப்படுத்தும் படிப்பினையையும் நாம் பார்க்கின்றோம்.
அதென்னவெனில், நம்மிடத்தில் பலவீனங்களும் பூரணமற்ற தன்மைகளும் காணப்படும் போது, அதே சமயம் பேதுருவிடம் காணப்பட்டது போன்று கர்த்தரிடத்தில் இருதயபூர்வமான உண்மையும் நம்மிடத்தில் காணப்படுமாயின், நாமும் பேதுரு போன்று திடன் கொண்டவர்களாக முன்னேறி செல்வதற்கு நாட வேண்டும். அதாவது ஜெயத்தின் மேல் ஜெயம் கொள்ளவும், இறுதியில் உண்மையுள்ளவர்களுக்கான பலனாகிய பரிசை பெற்றுக்கொள்ளவும் முன்னேறி செல்வதற்கு நாட வேண்டும். பாதங்கள் கழுவப்படுவதனால் வெளியாகும் அன்பையும் உண்டாகும் சௌகரியத்தையும் விட மிக ஆழமான அர்த்தங்கள் பாதங்கள் கழுவின விஷயங்களில் இருக்கின்றது எனவும், இவர்கள் மத்தியில் தாழ்மையின் ஆவி குறைவாய் இருப்பதை கடிந்து கொள்வதாக இருக்கின்றது எனவும் பேதுரு கற்றுக்கொண்டது போன்று, தன்னுடைய பாதங்களை மாத்திரமல்லாமல் தனது கைகளும் தனது சிரசும் கழுவப்பட வேண்டுமென விரும்பினார். பெருந்தன்மையான பேதுரு, தளர்வில்லாத ஊக்கமுடைய பேதுரு, ஆர்வம் மிக்க பேதுரு, மனப்பூர்வமாய் காணப்படும் பேதுரு. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கின்றான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. யோவான் 13:10. பொதுவாக குளிக்கும் முறை அன்று செயல்பாட்டில் காணப்பட்டது. ஒருவர் குளித்து கொண்டவராக இருந்தாலும் வீட்டிற்கு திரும்பும் போது பாதங்களை கழுவுவதன் மூலம் சுத்தம் செய்யும் காரியங்களை நிறைவடைய செய்வது அன்றைய வழக்கமாய் இருந்தது. இதையே நமது கர்த்தர் குறிப்பிட்டார் என்று தோன்றுகின்றது. அப்போஸ்தலர்கள் இயேசுவுடன் கூட காணப்பட்டபடியாலும் 3 வருட காலமாக அவருடைய அன்பு, சாந்தம், நற்பண்பு, பொறுமை, தாழ்மையின் ஆவியினுடைய தாக்கத்தின் கீழ் காணப்பட்டபடியாலும் இவர்களிடத்தில் பேசப்பட்ட திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்பட்டதின் நிமித்தம் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 15:3. எபேசியர் 5:26. சீஷர்கள் மத்தியில் வெளிப்பட்ட இதே பெருமையின் ஆவியானது அவர்கள் மத்தியில் அவர்களுடைய பொருளாளராகிய யூதாஸ் மூலமாகவே கொஞ்சம் தூண்டப்பட்டது என்ற குறிப்பு கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் காணப்படுகின்றது. அதாவது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை எப்பொழுதும் கெடுக்கிறவைகளாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15:33. சீஷர்களின் மாபெரும் போதகரிடமிருந்து வந்த இந்த கடைசி பாடமானது படிப்பினைகளையும் கடிந்து கொள்ளுதல்களையும் ஏற்றுக்கொள்வதற்குரிய சரியான நிலையில் அநேகமாக இருந்த சீஷர்களிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினதாக இருந்தது. ஆனால் யூதாசினுடைய பாதங்கள் கழுவப்பட்டிருந்தாலும் இப்பாடமானது அவனிடத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ராபோஜனத்திற்கு முன்பாக யூதாசுக்குள் புகுந்த தீமையின் ஆவியானது, அதாவது பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் கர்த்தரை காட்டி கொடுப்பதன் மூலம் அப்பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானமும் அவனுக்குள் தொடர்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தது. மேலும் நமது கர்த்தருடைய தாழ்மையும் பாதங்கள் கழுவின பணியும் யூதாசை நேராக திசை திருப்புவதற்கு பதிலாக இயேசுவை இன்னமும் குறைவானவராக கருதும் எதிர்மாறான திசைக்கே திருப்பிற்று. இப்படியே அனைத்து காலகட்டங்களிலும் பெயரளவில் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணினவர்களின் விஷயங்களில் காணப்படுகின்றது. கர்த்தருடைய அந்த போதனைகள், மாதிரிகள் மற்றும் அனுபவங்கள் சிலருக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மை கொடுக்க கூடியதாகவும் காணப்பட்டாலும் சிலருக்கு பாதிப்பாகவும் காணப்படுகின்றது. எல்லா விதத்திலும் சுவிசேஷமானது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 2:16. தேவனுடைய இரக்கமும் நற்பண்புகளும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போன்றே இயேசுவினுடைய அன்பும் தாழ்மையும் யூதாசினுடைய இருதயத்தை கடினப்படுத்திற்று. மேலும் இதே காரியங்கள் இன்றும் நிலவுகின்றது.
இவைகள் இன்றைய நாட்களில் சம்பவிக்கும் அறுவடையின் புரைத்தெடுத்தல்களில் பார்க்கப்படலாம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அனைவருடைய பாதங்களை கழுவும் வேலையை முடித்த பிற்பாடு இயேசு தமது மேலங்கியை உடுத்திக்கொண்டு ராபோஜனத்திற்காக, இது பஸ்கா ராபோஜனமாகும், அப்பமும் திராட்சரசமுள்ள நினைவு கூறுதல் ராபோஜனமானது பிற்பாடு நிறுவப்பட்டது. ராபோஜனத்திற்காக மேதையில் பக்கவாட்டில் சாய்ந்து படுத்த நிலையில் இருந்தார். இப்பொழுது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நமது கர்த்தர் தாம் செய்த காரியத்தை குறித்து விவரித்தார். இப்படி மதிப்பு குறைவான வேலையை செய்தது நிமித்தம் தாம் போதகர் அல்லவென்றோ கர்த்தர் அல்லவென்றோ குறிப்பதில்லை என்று சுட்டிக்காட்டினார். மாறாக கர்த்தரும் போதகருமாகிய தாம் பிதாவின் குடும்பத்திலுள்ள சிறிய அங்கங்களுக்கு ஊழியம் செய்வதிலும், அவர்கள் சௌகரியத்திற்கென ஆறுதலுக்கென மிகுந்த மதிப்பு குறைவான வேலையையும் செய்து கொடுப்பதிலும் தாம் விருப்பமற்ற நிலையில் காணப்படவில்லை என்பதே தமது செய்கையின் விளக்கம் என்றும், சீஷர்களாகிய அவர்களும் ஒருவருக்கொருவர் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதில் விருப்பமற்றவர்களாய் இராமல் மகிழ்ச்சியுடன் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். நமது கர்த்தர் முன்வைத்த இம்மாதிரியானது சொல்லர்த்தமாக கால்களை கழுவி செய்ய வேண்டிய ஊழியமல்ல. இப்படியாக கால்களை கழுவும் வேலையை கர்த்தருடைய ஜனங்கள் வருடந்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் அல்லது வேறு ஏதாவது சமயங்களில் சடங்காச்சாரம் போல் செய்யப்பட வேண்டும் என்ற விதத்தில் ஒரு காரியமும் இந்த மாதிரியில் தென்படவில்லை. மாறாக இந்த மாதிரியின் பின்னிலையில் காணப்படும் கொள்கையையே அனைத்து நேரங்களிலும் அவருடைய பின்னடியார்கள் மத்தியில் கைக்கொள்ளப்பட வேண்டும். அதாவது அவர்கள் ஒருவரையொருவர் அன்பு கூற வேண்டும், ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்திட வேண்டும். மேலும் ஒருவரின் நலன் மற்றும் சௌகரியம் கருதி செய்யப்படும் எந்த வேலையும் மிகவும் மதிப்பு குறைந்த வேலை என கருதப்படக்கூடாது என்பவைகளே அந்த கொள்கையாகும். நினைவு கூறுதல் ராபோஜனம் மற்றும் ஞானஸ்நானம் அனுசரிப்பது போன்று இச்சம்பவமும் சொல்லர்த்தமாக கடைபிடிக்கப்பட்டு அனுசரிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம் காண்கின்றவர்கள் தவறாய் புரிந்து கொண்டுள்ளனர் என நாம் எண்ணுகிறோம். இதில் எவ்விதமான சொல்லர்த்தமான காரியங்களும் இல்லை. ஜீவியத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் காணப்படும் தாழ்மை எனும் கொள்கையை சித்தரிக்கும் உதாரணமாகவே இது காணப்படுகின்றது. ஒருவேளை கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியில் எவருக்கேனும் கால்கள் கழுவப்படுவதற்கோ அல்லது மதிப்பு குறைவான உதவிகளோ தேவைப்படுமாயின் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் அவர்களுக்கு அவைகளை செய்ய வேண்டும். மேலும் கர்த்தருடைய ஆவியுடைய அனைவரும் இப்படிப்பட்ட பணிவிடைகளை, ஊழியங்களை கண்டிப்பாய் செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது சொல்லர்த்தமாக தங்கள் கால்களை கழுவி தங்களை சுத்தம் செய்து கொண்டு, பின்னர் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய கால்களை கழுவி சடங்காச்சாரமாக அனுசரிக்க வேண்டும் என்று கூறும் காரியமானது நாம் பின்பற்றும்படி அவர்கள் நமக்கு போதித்துள்ள மாதிரிக்கு எதிர்மாறானதாய் காணப்படும். அவர் காட்டின மாதிரியானது ஒரு பணிவிடையே தவிர சடங்காச்சாரமான அனுசரிப்பும் அசௌகரியமும் அல்ல. வருடத்திற்கு ஒருமுறை புனித வெள்ளிக்கு முந்தின நாள் அன்று வயது முதிர்ந்த தரித்திரர்களில் 12 பேர் தெரு வீதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு போப்பினால் பாதங்கள் கழுவப்படுகின்றனர். ஆனால் இந்த தரித்திரர்கள் முதலில் தனிப்பட்ட விதத்தில் முன்னேற்பாடாக சுத்தம் பண்ணப்பட்டு கொண்டு வந்த பிற்பாடே போப்பினால் பாதங்கள் கழுவப்படுகின்றார்கள். போப்பின் இந்த சடங்காச்சாரமான கால்கள் கழுவும் அனுசரிப்பானது அநேக கணத்திற்குரிய நபர்கள் முன்பாகவே நடக்கின்றது. இதே விதமான அனுசரிப்பானது ஆஸ்ட்ரோ ஹங்கேரியை சார்ந்த யோசேப்பு எனும் சக்கரவர்த்தியினாலும் கூட வருடந்தோறும் அனுசரிக்கப்படுகின்றது. இவர்கள் இருவரின் அனுசரிப்புமே நாம்
கர்த்தரின் மாதிரியை புரிந்து கொண்ட விதத்தில் அம்மாதிரிக்கு இசைவாக வைத்து பார்க்கும்போதும் எதிர்மாறானவைகளாகவே தென்படுகிறது. மேலும் கிறிஸ்தவர்களில் சில பிரிவினர் கைக்கொள்ளும் கழுவுதல் தொடர்பான சில அனுசரிப்புகளும் கூட எதிர்மாறானவைகளாகவே காணப்படுகின்றது. கர்த்தருடைய பின்னடியார்களாக உண்மையாய் காணப்படும் அனைவரும் சாந்தம் மற்றும் தாழ்மை மற்றும் அவருடைய சரீர அங்கங்களுக்கு ஊழியம் புரிதல் எனும் போதகரின் ஆவிக்கான உண்மையான மாதிரிக்கு கவனமாய் செவிசாய்த்து அப்படியே பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இக்காரியங்கள் அனைத்தும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தைகளுக்குள் அடங்குகின்றது. யோவான் 13:16-17 வசனங்கள். தாளந்துகளோ அல்லது திறமைகளோ உடையவர்களும் அல்லது வாழ்க்கையில் கனம் வாய்ந்த ஸ்தானங்கள் வகிப்பவர்களும் மற்றும் சபையில் செல்வாக்கு நிறைந்த ஸ்தானங்களில் விசேஷமாக காணப்படுகிறவர்களுமாகிய கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் விசேஷமாக போட்டி மனப்பான்மை, வாக்குவாதம் பண்ணும் மனப்பான்மை, வீண் செருக்கு கொள்ளும் தன்மை முதலியவைகளினால் ஆட்கொள்ளப்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே மாம்சத்தின் இந்த விஷயங்களுக்கு எதிராக விசேஷ வண்ணமாக ஜாக்கிரதையுடன் காணப்பட வேண்டும். பொறாமையுடன் ஏறெடுத்து பார்க்க செய்யும் ஒரு பெருமை உண்டு மற்றும் ஏளனத்துடன் கீழாக பார்க்க செய்யும் ஒரு பெருமையும் உண்டு என்ற வாசகமானது மறக்கப்படக்கூடாது. எவ்விஷயத்தை குறித்தாகிலும் பெருமை காணப்படுமாகில் அது தேவனுடைய பார்வையில் குற்றத்திற்குரியதாகவும் அவருக்கு பிரியமற்றதாகவும் காணப்படும். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கின்றார். ஆகவே கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தாழ்மையாய் இருக்கும் விஷயத்தில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அதாவது மிகவும் தாழ்மையான நடத்தையில் மிகவும் தாழ்மையாக, எளிமையாக, குறிப்பாக மனதில் தாழ்மையாக இருப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாக்கோப்பு 4:6 1 பேதுரு 5:5 ஆமென்.